அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். நந்தா பெரியசாமி அவரை இயக்குனராக எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் எனக்கு பழக்கம் மதுரையில். அவருடைய தம்பி தான் நந்தா பெரியசாமின்னு எனக்கு தெரியாது. ஸோ நந்தா பெரியசாமியை முதல்ல சந்தித்தது இந்த கலசா டப்பிங் தேட்டரில் நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கீழே யுவன் சங்கர் ராஜா கூட. நந்தா பெரியசாமி மேலே கல்லூரியின் கதை மிக்சிங்கில் இருந்தார். மிக்சிங்கில் இருந்தவர் கீழே யுவன் கிட்ட பேசிட்டு போகும்போது, சார் நீங்கள் மேலே பாருங்க அப்படின்னாரு. மேலே போய் பார்த்தேன். அந்த இன்ட்ரோல் பிளாக் சீக்வன்ஸு காமிச்சார். அது ஒரு எஃபெக்ட் தான், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு நல்லா இருக்குது. ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காலேஜ் டவரு, அந்த டாப் ஆங்கிள், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டேக்கிங்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் படம் முடியுமா, அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாலே அந்த படத்தை பற்றின டாக் கொஞ்சம் அதிகம் இருந்தது. ஒரு புது டைரக்டர் நல்லா வந்திருக்காரு, நல்ல படமாக இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் நந்தாவை கூப்பிட்டு என்னுடைய கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு ஒரு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன். அந்த கதையை பின்னாடி சொல்றேன். 2 லட்சமா ஞாபகம் இல்லை, நேர்மையா சொல்றாரு. ஆனா படம் தான் பண்ணி கொடுக்கல. 2 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தேன். இப்போ படம் ரிலீஸ் டைம்ல இதே லேப் தான், பிரசாத் லேப் தான். தெலுங்கு நல்லா இருக்கு, கொஞ்சம் அவங்களுக்கு பணம் ஷார்டேஜ் தேவைப்படுது. பணம் ஷார்டேஜ் இருந்தது. சௌத்ரி சார் அப்போ என்னோட ரொம்ப நெருக்கமாக இருந்த நேரம். அப்போ அவர் என்கிட்ட சொல்றாரு, என்னப்பா இந்த படம் அதான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. என்னப்பா நான் கூட மிக்சிங்கை கொஞ்சம் பார்த்தேன் சார், நல்லா இருந்துச்சுன்னு. சரி, அப்போ நீ போய் தெலுங்கு வாங்கிறியா, அவர் என்ன வேலை சொல்றாங்களோ சொல்லிட்டு வாங்கிருங்க. இப்போ நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். அவருக்காக நின்று, என்ன நந்தா இருக்காரு, ஆரியா இருக்காரு, இங்கே அவரும் நின்றுட்டு இருக்காரு ரிலீஸுக்கு. எல்லாருமே நிற்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன், நந்தாவை கூப்பிட்டு, பணம் ஏதாவது ஷார்டேஜ்னா, சௌத்ரி சார் பணம் கொடுத்துருக்காரு, அது செக்கு கொடுத்துருக்காரு, ஐயா வர சொல்லியிருக்காரு, எதுனாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு, நீங்கள் யோசிக்காதீங்க கொடுத்துருங்க அப்படின்னு. ஒரு தம்பி ராமையா அண்ணன் சொன்னது மாதிரி அவர் அப்படி தான் பேசுவார். அப்படியா சார், சொல்லிடுங்க சார், நான் ப்ரொடியூசர் பேசிகிட்டு இருக்கேன் சார், நான் பார்த்துக்கலாம் சார், இதெல்லாம் நடிக்கிறாங்க இல்லை உண்மை. இப்போ வரைக்கும் அப்படிதான். இதே மீட்டரில் அந்த வேற அப்படி வச்சுக்கிறாரு. அவர் இப்படி தான் பேசுவார். அப்போ எனக்கு என்னன்னா, ஒரு பெரிய ப்ரொடியூசரு தெலுங்குல, அப்போ ஒரு சௌத்ரி சார் சூப்பர் குட்ல தெலுங்குல ரீமேக் பண்ணிக்கிட்டு இருந்த டைம், நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. கொடுக்க வேண்டிய நந்தான்னு. அப்புறம் அவர் தெரில. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு, நமக்கு ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு வேலைக்கு ஆகாது, நான் கிளம்பிட்டேன். அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. வழக்கம் போல தான் நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு கம்மியாகும் பொழுது அங்கேருந்து இதுக்கிடையில ஒரு சத்தியகுதத்தில் ஒரு படம் பார்க்க போயிருக்கேன். அப்போ அங்கே பார்த்து என்ன இன்ட்ரோவில் பார்த்துருக்காரு நந்தா. பார்க்குறாரு. பார்த்துட்டு, சார் ரிலீஸ் ஆகலைன்னா, சார் நான் உங்களை விசாரித்தேன், வெளியில் எல்லாம் நல்ல விதமாக தான் சார் சொல்கிறாங்க அப்படின்னாரு. என்ன கைவிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு நல்ல விதமாக தான் சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன நினச்சி வாங்கலை நீங்கள் வாங்கும்போது? சரி, நான் எனக்கு சிரிச்சுக்கிட்டேன். சரி, மதுரைக்காரங்க அப்படி தானே இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறமா அந்த படம் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை பெறலை. ஆனால் ஒரு அடையாள படமாக இருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்தது, ஆரியா நல்லா இருந்தது, டேக்கிங்ஸ் நல்லா இருந்தது. அப்புறம் நான் இந்த யோகியை தொடங்கும் போது, சுப்பிரமணிய சிவா என் கூட சேர்ந்து யோகியை தொடங்கும் போது, நந்தா தான் என் கூட இருந்து அந்த படத்துக்கு முழுக்க கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார் யோகியில். ஆனால் அப்போ சொன்னார், சார் இந்த படம் வேணாம் சார் உங்களுக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை 2 பேர் தான் எனக்கு அந்த படம் வேணான்னு சொன்னது. ஒன்று பொன்னொன்னு சார் சொன்னார், இன்னொன்று நந்தா சொன்னாங்க. நான் சரி இல்லை கமிட் பண்ணிட்டேன் நான் சுப்பிரமணிய சிவாவுக்கு. பிக் பின்னு ஒரு மலையாள படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி பண்ணுறதா இருந்தோம். அதை எடுக்கலான்னு சொல்லி எடுக்கும்போது, இல்லை வேணாம் இன்னொரு கதை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கனி எல்லாம் போய் உட்காந்து மதுரையில் பாண்டியன் ஹோட்டலில் உட்காந்து ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் கனி அடிக்கடி சொல்லுவான், அந்த படத்தை எடுக்காமல் ஊட்டிங்களேனே நீங்கன்னு. ஒரு நல்ல கதையை எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எழுதி முடிச்சுட்டு சாங்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு.
முடிச்சுட்டு வரும்போது சுப்பிரமணிய சிவா திருப்பி வந்து அண்ணே இந்த வேற ஒரு படம் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சாரு. சாங்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு, இப்போ வந்து இதுன்னு அப்படி மாறினது தான் அந்த யோகி. அப்போ சொன்னாரு பொண்ணுன்னு சொன்னாரு, வேணான்னாரு, நந்தாவும் வேணான்னாரு. ஆரம்பிச்சிட்டோம், சரி ஒரு டைரக்டர் கமிட் பண்ணிட்டோம், அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நிறுத்த வேணான்னு அப்படி எடுத்தோம். அதுல நடிச்சிருப்பாரு நந்தால, இது யோகியில நந்தா நடிச்சிருப்பாரு. இப்படிதான் நந்தாவுடைய எனக்கு ஒவ்வொரு படம் பண்ணும்போது அவர் ஆனா முயற்சியிலே இருப்பார், எதையாவது புதுசா பண்ணணும்னா அப்புறம் சார் இந்த இடம் விட மாட்டேன் சார், இந்த இடம் பாருங்க வேற படம் பண்றேன் பாரு அப்படின்னு மாத்தி யோசின்னு ஒரு படம், ஒரு மாத்தி யோசின்னு படம் பண்ணாரு. பயங்கரமா ரொம்ப ஆனா நம்பிக்கையோட தான் பேசுவார் ஒவ்வொரு படத்தையும். நான் படம் பார்த்தேன், பார்த்துட்டு டைட்டில மட்டும் மாத்தி யோசிச்சிருக்க, படம் கொஞ்சமாவது மாத்தி யோசிக்க என்ன இப்படி பண்ற. அப்புறம் யோசி அப்புறமா மாத்தான். சாரி சார் நெக்ஸ்ட் டைம் பாருங்க சார், நெக்ஸ்ட் டைம். ஆமா. அப்புறம் ஒரு முறை ஜிஆர்டி ஹோட்டல்ல உட்காந்துருக்கேன், அங்க ஒருத்தரோட உட்காந்துருக்காரு, நான் சாப்பிட உட்காந்துருக்கேன், வேகமா வந்துட்டாரு. வந்த உடனே யாருக்கு தானே சார் இப்பதான் ப்ரொடியூசர் செட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி. உனக்கு மட்டும் எப்படியா இருக்கிறாங்க கரெக்டா. அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தாலும் தெரியாது, என்னைய பார்க்க. அவர்கிட்ட போய் உட்காந்து அவர் உடனே என்கிட்ட கேட்டாரு. அவர் உடனே என்ன பார்த்தோன்னே சார் அமீர் சார் சார் வணக்கம் சார், பேசிட்டு இருக்கேன் சார், நாங்கள் எப்படி பண்ணிடுவோம் சார்னாரு. சரி ரைட்டு. இப்படி ஒவ்வொரு படம் பண்ணும்போது அப்ப நான் சொல்லுவேன், படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சார் பாத்தீங்களா சார் படம்னா, ஏதாவது சும்மா அப்படியே பண்ணிட்டு. எனக்கு என்னன்னா சினிமாவில் வாய்ப்புகள் வந்து எப்பவாது, இதே கோடம்பாக்கத்துல லட்சம் பேர் தெரியறான் வாய்ப்பு கிடைக்காம. இப்போ வாய்ப்பை சரியா பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு இயக்குனருக்கு இருக்கு. ஒரு முதலாளி பணத்தை எங்க இருந்து வேணாலும் எடுத்துட்டு வந்துரு, ஒரு தடவை மிஸ் ஆகலாம், 2 தடவை மிஸ் ஆகும், ஒவ்வொரு தடவை உனக்கு மிஸ் ஆகும் அப்படின்னா இல்லை சார் எங்கேயும் கால்குலேஷன் அது இந்த தடவை சரியா வருச்சு இந்த தடவை. அப்புறம் இப்போ இந்த ஹிந்தி போகிறோம், ஹிந்திக்கு ஸ்கிரிப்ட் எழுதினாரு, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. ஆனா என்னன்னா நந்தா கிட்ட அந்த உழைப்பு, அந்த முயற்சி, அந்த தேடுதல் இருந்துகிட்டே இருந்தது. அது நான் கனிக்கிட்ட பார்த்துருக்கேன். வெளிய தொடக்கத்துல இருந்து எனக்கு தெரியும் அவனுடைய தேடுதல், அவனுடைய பர்த்திவரன் ஷூட்டிங்லாம் திட்டு வாங்கிட்டு கோச்சிட்டு வந்துட்டான், காய்ச்சல் வந்துருச்சு அவனுக்கு. அப்புறமா திரும்ப வந்து அந்த அந்த ஈகோலாம் பார்க்காம திரும்ப தேடிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது நந்தா கிட்ட இருந்தது. அப்புறம் இப்போ இந்த படம் இப்போ சொன்னாரு சார், இந்த மாதிரி இப்போ சார் நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன் சார், நீங்கள் கண்டிப்பாக இந்த அளவு உங்களுக்கு பிடிக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன் சார். எத்தனை தடவை தான் என்னை ஏமாற்றுவேன்னு தெரியல அப்படின்னு நினச்சி தான் அந்த படம் பார்த்தேன். படம் உண்மையிலே படம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது, பிடிச்சிருந்தது. இந்த படம் பார்த்துட்டு அழுதேன்னு சொன்னதில் பாதி உண்மை, பாதி வந்து கொஞ்சம் தூக்க கலக்கம் வேறு இருந்தது. அதில் லேசாக கண்ணு கலங்கி இருந்துச்சு. அதில் நந்தாவோட புத்திசாலித்தனம் என்னன்னா, படம் பார்த்து வெளியே வரும்போது ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காரு ரெடியா. ஆமா, அப்படியே கண்ணு லேசா அப்படியே கலங்கி வந்தோடனே சார் அழுதுட்டீங்கல்ல. இப்ப அந்த வீடியோ வேற எடுத்துக்கிட்டு இல்லைன்னு சொன்னா என்ன ஆகுது, சார் அழுதுட்டீங்கல்ல, சார் அழுதுருக்கீங்க சார், இல்லை நந்தா சார் தெரியுது சார் அழுதுறீங்க, எப்படியா வந்து கேட்டாங்க அழுது விட்டுருவ போல. ஆனா படத்துல ஒரு காட்சியில நான் கண் கலங்கிட்டேன். அது இந்த குழந்தை, 2வது குழந்தை ஒரு கட்டத்துல பேசும், அந்த இடத்துல கண் கலங்கிட்டேன். படமும் இறுதி அந்த இதுவும் வந்து எனக்கு ரொம்ப, மொத்தத்துல படம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான பிடிச்ச படமா. இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நந்தா கரெக்டா அந்த படத்தை செஞ்சிருக்காரு. அது குடும்பத்தாருக்கு நான் இந்த இடத்தை ரீச் பண்ணிட்டேன். இந்த படம் எவ்வளவு பெரிய வெற்றி அடையும், எவ்வளவு வசூல் கொடுக்கும், அதெல்லாம் நம்ம கையில் இல்லவே இல்லை. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை. வெற்றி அடையுது, அதுவும் தேவையில்லை. நாம நினைச்ச ஒரு இடத்தை அடையிறோமா, நான் நினைச்ச வேலையை செய்யறோமா, அந்த பொருள் மற்றவங்களுக்கு திருப்தியா இருக்கா, அப்படித்தான் நான் பார்ப்பேன் படத்தை. அந்த அளவுக்கு ஒரு தகுதியான படமாக இங்கே இதுக்கு முன்னாடி இயக்குநர்கள் பேசுறதெல்லாம் சொன்னா, விக்ரமன் சார் சொன்னது போல வாழைக்கு பிறகு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான படம் திருமாணிக்கம் சொன்னா அது மிகையாக. லப்பர் பந்து பார்த்தா, லப்பர் பந்து கம்ப்ளீட் கமர்ஷியல், அது நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த படம். ஆனா மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது வாழைக்கு பிறகு இந்த படத்தை தான் நான் பாக்குறேன்.
படத்தில் இருக்கிற கதை அந்த கரு படி வரிசை அம்மா மொத்த கதையும் சொல்லிட்டாங்க. படம் பார்த்த எங்களுக்கு தான் தெரியும். அது இதில் என்னென்னா ப்ரொடியூசருக்கு 1 மணி நேரம் தான் கதை சொன்னாராம், வடி வருஷமாக 2.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றாங்கன்னா படம் பார்க்கலன்னு பார்க்காத படத்த கதை இவ்வளவு சிறப்பா சொல்றாங்கன்னா எப்படி அழுத்தி இருப்பாரு, அப்போ எப்படி ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணிருப்பாரு. அப்ப நான் சொன்னேன், நான் கணிட்ட பக்கத்துல கூட சொன்னேன், 2.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க, சம்பளத்தை எப்படியா குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருப்பாங்க. பெரிய போராட்டமா தான் இருந்திருக்கும் போல இருக்கு. பயங்கரமான ஆளு. அப்படி பேசுறதுல இந்த உண்மையிலே கண்டுபிடிக்க முடியாது. இப்ப வரைக்கும் தம்பிராமையா சொன்னது ஒரு உண்மையிலே நடிக்கிறாரா, உண்மையா இருக்காரா, இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. நான்லாம் ஒரு ஆள்கிட்ட கொஞ்ச நாள் பழகினா தெரிஞ்சிடும். கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆளாக ஒரு மிஸ்டிலே இருக்கிறது நந்தா பெரியசாமி. இந்த படத்தோட கதை ரொம்ப சாதாரண விஷயம்தான். அறத்தோட வாழ்றது, ஒரு மனிதன் நேர்மையா வாழ்றதுன்றது, மனிதன்கிட்ட நேர்மையா இருக்கணும். அந்த நேர்மை இன்னைக்கு போகக்கூடிய காலகட்ட சூழல்ல கொஞ்சம் கொஞ்சமா மாறி போய் புத்திசாலித்தனமா வாழ்வது தான் வாழ்க்கையா மாறிடுச்சு. ஒரு போலீஸ் குவார்டர்ஸ்குள்ள போய் ஒரு நேர்மையான போலீஸ்காரன் ஒத்தையால வாழ்றது ரொம்ப கடினமானது. ஏன்னா பொண்டாட்டி சாவடிச்சிடலாம். அந்த வீட்டுக்காரர் பார்த்தியா, அவர் டெய்லி வரும்போது 2 பை எடுத்துட்டு வர்றாரு. இந்த வீட்டுக்காரர் பார்த்தியா, இவரை பார்த்தியா, அவர் பைக் வாங்கியிருக்காரு, அவங்க மாமனார் கார் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு சமூகத்துக்குள்ள தனியா ஒருத்தர் நேர்மையா வாழ்றது ரொம்ப கஷ்டம். இதை எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கும், எல்லா மகான்களும் சொல்லியிருப்பாங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். முகமது நபி ஒரு இடத்துல சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் சத்தியமும் உண்மையும் நேர்மையுமாய் ஒருத்தன் வாழ்றதுன்றது இருக்கு இல்லையா, அது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்துக் கொண்டிருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. வாழவே முடியாது. இங்க உண்மையும் பொய்யும் கலந்திருக்கும். உங்களுடைய வருமானம் சரியானதா சரி இல்லாததான்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. எது தடுக்கப்பட்டது எது சேர்ந்ததுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுங்க. அது போன்ற ஒரு சூழலை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த படத்தோட கதை. அதுல கனி என்னவா வாழ்ந்திருக்கான், அந்த கதாபாத்திரம் மாணிக்கம்ன்ற கதாபாத்திரம் என்னவா வாழ்ந்து. இந்த படத்தை பார்க்கும்போது 2 விஷயம் எனக்கு பழைய விஷயங்கள் நினைவுக்கு வந்ததுல, நம்ம தவறு செஞ்சிருப்போம், சின்ன வயசுல நிறைய தவறு செஞ்சிருப்போம். வீட்டிலே கூட திருடி இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் திருடுறதெல்லாம் கணக்கில் வைக்க முடியாது, நம்ம வீடு. எனக்கு ரொம்ப காலமா மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. நான் சேது படத்துல உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது கந்தசாமி தான் தயாரிப்பாளர். இந்த காஸ்டியூம் பர்ச்சேஸ்க்குலாம் நான் போவேன். அவர் கொஞ்சம் காசு கம்மியாக தான் கொடுப்பாரு. ரொம்ப நிறைய செலவு பண்ணுற தயாரிப்பாளர் கிடையாது. அப்போ காஸ்டியூம் பர்ச்சேஸ் போகும்போது நம்ம கூட இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல, நம்ம சும்மா தான் கூட இருப்பாங்கல்ல, அப்படின்னு ஒரு சட்டையை பார்த்தோம்னா, சார் எடுத்துங்க சார், என்ன சார் அப்படியே கம்பெனி கணக்கில் போயிடும், யார் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 2 சட்டையை எடுத்துட்டேன் நான். இப்போ இந்த படம் பார்த்தோடனே கந்தசாமி பார்த்து அந்த சட்டைக்கான காசை கொடுக்கணும்னு தோணிடுச்சு. இது எப்படி கொடுக்காம போறது அப்படின்ற இதை கொஞ்ச நாள் மனசுல வச்சு கொடுப்போம்னு. அப்புறம் இன்னொரு புத்தி ஒண்ணு சொல்லும்ல, இவர் சம்பளமே கொடுக்கல, அதனால நான் கழிச்சுக்கலாம் அப்படின்னு நம்மளை நாமளே தேத்திக்கிறோம் இல்லையா. அதுதான் அனன்யா கதாபாத்திரமா இருக்கு. அதாவது 2மே இருந்து கத்தி மேல நடக்கிற மாதிரி. இப்ப கந்தசாமி பார்த்து 2 சட்டை, இப்பெல்லாம் 20 சட்டை 20 வேஷ்டி எடுத்து அவர் கையில கொடுத்துட்டு மன்னிச்சிருக்கான்னு கேட்கணும் போல இருக்கு. அப்ப படம் பார்த்த உடனே அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. அதே போல என்னுடைய கல்லூரி காலம் முடிஞ்ச உடனே என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய கடையில எனக்கு வேலை கொடுத்தார். ரொம்ப நெருங்கின நண்பர். அவர் பேர் தாளமுத்து. அப்போ சிகரெட்டுக்கு காசு வேணும் இல்லையா, சிகரெட்டுக்கு காசு இல்லாம அப்போ மதுரையில் அந்த கீழமாசிக்கு பஜார் இருக்கும். அந்த பஜார்ல பாத்தீங்கன்னா சில்லறைன்னு தனியா கொண்டு கொடுப்பாங்க. சில்லறை கிடைக்காது. இந்த 4 அணா 8 அணாலாம் சேர்த்து வச்சு ஒரு பொட்டமா கட்டி கொடுப்பாங்க. அது லிங்கசாமிக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி சில்லறை கொண்டு கொடுத்தா அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறது. அந்த மாதிரி வாங்கி சில்லறை வாங்கி வைப்பாங்க. அப்போ சிகரெட்டுக்கு காசு இல்லைன்னா என்ன செய்வேன்னா, அப்படி பீரோவில் சில்லறை போட்டுன்னு இருக்கும் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டு கிளம்பிடுவேன். அது ஒரு 25 ரூபா 4 நாவா இருக்கும். கொண்டு போய் 4 நாவா கொடுத்து கிங் சைஸ் தான் வாங்கி குடிக்கிறது. திருண்ட காசுல கிங் சைஸ். இப்ப அது யோசிக்கிறேன் நான். இப்ப அந்த நண்பர்கிட்ட போய் சொல்லணும், அப்ப உங்க கடையில் நான் சில்லறை காசு திருடி இருக்கேன்,
சத்தியமா அவங்ககிட்ட நான் திருப்பி கொடுத்து மன்னிக்கவே செய்ய ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அப்படின்னு. இப்ப நான் இதையே பொது இடத்துல சொன்னா இது ரெண்டையுமே அவங்க பார்ப்பாங்க, பார்க்கணும். அதனாலதான் இந்த படத்தை பார்த்துட்டு நான் தனியாக அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த இடத்துல சொல்றது சரின்னு தோணுது எனக்கு, அதனாலதான் நான் இந்த இடத்துல சொல்றேன். அப்போ ஒரு மனிதன் தன்னை உணர்வு என்னவா வாழணும், வறுமையில நேர்மையா வாழ்றது இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். அப்படி வாழ சொல்லி கொடுக்குற படம் தான் இந்த படம். அது அப்புறம் வடிவக்கரசி அம்மா அவங்க நான் வந்து 82 83 காலகட்டத்தில் சிகப்பு ரோஜாக்கள் பார்த்தேன் மதுரை சக்தி தேட்டரில், கமலஹாசன் ரசிகர். அதனால நாங்கள் போய் உட்காந்துருவோம். நமக்கு என்னென்னா இப்போ சின்ன வயசுலேருந்து கமலஹாசனை ரசிப்போம், ஆப்போசிட்டில் இருக்க ஹீரோயினை பிடிக்காது, கமலஹாசனை மட்டும்தான் அவங்க ரசிக்கணும். அதில் உங்களுக்கு தெரியும் ரசிகர்கள்லாம் அந்த படத்தில் திரைப்படங்களில் வெளில வந்து ஹீரோ ரஜினி சாரையோ கமலஹாசனையோ திட்டினா இங்கே கீழே வந்து ஆடியன்ஸ் பூரா திட்டுவோம் நாங்கள் சின்ன வயசில். அது மாதிரி அவங்களுக்கு அதுதான் முதல் படம்னு நினைக்கிறேன் நான். ஒரு ரோஸ் கலரு ஒரு சில்க் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு, இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க. கமலஹாசன் சார ஒரு பொருட்டாவே மதிக்காம அப்படி உட்காந்துருக்கு ஒரு கேரக்டர். எனக்கு இப்படி பார்ப்போம், யார் இந்த பொம்பளை எல்லா தனாவட்டு தலைவர் முன்னாடி இப்படி உட்காந்துக்கிட்டு அதுல சிகரெட்டு அப்படின்பாரு அப்படின்னு அவர் சிகரெட்டுன்னு கேட்ட உடனே டக்குன்னு வாங்கிட்டு அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்தா முதல் மரியாதையில சிவாஜி சார அவ்வளவு அப்படி போற போக்குல கையில தள்ளுறது இருக்கு இல்லையா, அப்படி நடிச்ச ஒரே ஆர்டிஸ்ட் அவங்க. மிரண்டு போகணும் இந்த ரெண்டு படம், ரெண்டு ஆளுமைகளை. காலம் சினிமாவும் எவ்வளவு விசித்திரமானது பாருங்க. அந்த படத்தை எடுத்த ரெண்டு படத்தை எடுத்த பாரதி ராஜா சார் இந்த படத்துல அவங்களுக்கு ஜோடி அவங்க நடிச்சிருக்காங்க. நான் அப்படியே இதை பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. சினிமா எவ்வளவு, இந்த ஆர்ட் எவ்வளவு நம்மளை கொண்டு வந்து எப்படிலாம் கொண்டு வந்து மாற்றி கொண்டு வந்து நிறுத்துதுன்னு. ஸோ அதனால அவங்க சொன்ன மாதிரி ரவிமரியா சொன்ன வார்த்தை ரொம்ப உண்மை. நாசர் சாரும் பாரதி ராஜா சாரும் வந்து குறைவா நடிச்சிருக்காங்க, ஆனால் மனசுல நின்றுட்டே இருக்காங்க ரெண்டு கேரக்டருமே. பாரதி ராஜா சார் அல்டிமேட் பிரமாதப்படுத்திட்டார். அவருடைய தவிப்பு உண்மையை சொல்லணும்னா அவர் இயல்பா மேக்கப் இல்லாம இருக்காரு, இல்லைன்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒரு ஜர்க்கினை போட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு இருப்பார் இல்லையா. இதுதான் பாரதி ராஜா சார், அவ்வளவு இயல்பாக. பாரதி ராஜா சார் நல்லா நடிப்பார்னு எனக்கு தெரியும். அவருடைய குற்றப்பரம்பரை கதையை வந்து எடுக்கிறதுக்காக என்கிட்ட அவர் வந்து தாத்தா நான் பேரன் இதை நடிக்கிறதுக்காக என்கிட்ட நடிச்சு காமிச்சார். ஆபீஸ்ல உட்காந்து மறந்து போயிட்டேன் நான் அவர் நடிச்சு காமிச்சதை பார்த்து. பிரமாதமா நடிச்சாரு. அந்த பேக்காமன்னு ஒரு கேரக்டர் இதுல வந்து வாழ்ந்துட்டாரு. ரொம்ப சின்ன கதாபாத்திரம், அந்த தவிப்பு அந்த ஏக்கம் அதெல்லாம் பிரமாதப்படுத்திட்டாங்க. அப்புறம் அனன்யா, அதாவது அவங்க இப்பவும் வந்து ஒரு காலேஜ் போற ஒரு ஹீரோயின் மெட்டீரியலா தான் இருக்காங்க. ஆனா ரெண்டு குழந்தைக்கு அம்மாவா ஒரு தவிப்போட அந்த பதட்டத்தோட எல்லா சீனுமே ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பாக்கி சின்ன சின்ன கேரக்டர் தம்பிராம என்ன அப்படின்னு வந்தாருன்னா உள்ள வரும்போது இந்த ராஜாஜி ராஜா இன்ட்ரோடக்ஷன்ல ரஜினி சார் வருவார்ல ஒரு கோட் சூட்டோட கார்ல, அந்த கேமரா மட்டும்தான் இல்லை, அதே மாதிரி ஒரு கேமரா இருக்கிற இதுலயும் இல்லையா பேகு அதே மாதிரியே வந்து இறங்கி இருக்காரு. லண்டன் ரிட்டர்னா யூகே ரிட்டர்னு, ஆமா யூகே ரிட்டர்ன் ஏதோ ஒன்று சொல்றாரு. எல்லாருமே சிறப்பா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நிறைவான ஒரு படமா இருக்கு. படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு இது நந்தா படம் மாதிரியே இல்லையே. ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டில கவனிக்காம விட்டேன் நான், எப்படி கவனிக்காம விட்டேன்னு தெரியல. ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு, ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு, ரொம்ப டெப்தா இருக்குன்னு. இப்பதான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இது கடைசியில் என் தம்பி சுகுமார் தான் கேமரா பிரமாதப்பட்டு. நான் படம் பார்க்கும்போது நினைக்கிறேன் நான் இவ்வளவு நல்லா இருக்கு, இதெல்லாம் எடுக்க மாட்டாப்ல நம்மால அப்படின்னு. பிரமாதப்படுத்திட்டான் சுகுமார். சுகுமாரம் எனக்கு வந்து பல வருஷமா தெரியும் எனக்கு. ஸோ இப்படி எல்லாருமே நிறைவா செஞ்சிருக்கிற படம். இந்த படத்தை பத்தி யாராவது உங்ககிட்ட இங்க பேசினவங்க அதிகமா பேசியிருந்தாங்கன்னா அதை நீங்க பெருசா எடுத்துக்க. ஏன்னா நீங்க ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் படம் பார்ப்பீங்க. நீங்க பார்க்கும்போது சின்ன சின்ன பிளாஸ் இருக்கும் படத்துல, அது இருக்கு, அது எனக்கு தெரியும், உங்களுக்கும் அது தெரியும், உங்க கண்ணுக்கு தெரியலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி எனக்கு முன்னாடி இங்க பேசின யாரோ சொன்னாங்க, நீங்க நினைச்சா கூட இந்த படத்தை தப்பா எழுத முடியாது, அதுக்கான ஒரு தரமான படமாக இருக்கு. நந்தா தனக்கான இடத்தை அடைஞ்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நான் மற்றபடி
எதுவும் சொல்ல மறந்துட்டேனான்னு தெரியல. சார் சொல்லும்போது வார்த்தை சொன்னாரு, இந்த படம் தமிழ் சமூகத்திற்கு அவசியமான படம்னாரு. மனித சமூகத்திற்கு அவசியமான படம். எந்த சமூகமா இருந்தாலும் நேர்மையா உண்மையாக வாழணுன்றது அதுக்கான படம். படம் ரொம்ப நிறைவா இருக்கு. கனி கனி வந்து பருத்திவரன்ல நடிச்சிருப்பான், உங்களுக்கு தெரியும், அந்த பஞ்சு மிட்டாய் சீன்ல. அதுக்கப்புறம் ஈசன் பார்த்தேன் நான். ஈசன்லாம் அப்படி வர்றப்பான ஒரு போலீஸ்காரன் அந்த அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட கேட்டேன், சசிட்ட, ஏன்டா அவன் நெஞ்ச நிமித்திக்கிட்டே நிற்கிறான், சும்மாவே நிற்க, போலீஸ்காரனா நெஞ்ச நிமித்தணுமாடா அப்படின்னு. அப்படியே அப்புறம் நிறைய படம் பார்த்தேன். என்ன இவன் ஒரு மாதிரியா போயிட்டே இருக்கானுன்னு. ரவிமரியா சார் சொன்ன மாதிரி இந்த கதாபாத்திரத்தை இவனை விட யாராலையும் சிறப்பா நடிக்கவே முடியாது. ஒரு புள்ளி கூட படத்துல எங்கேயுமே எந்த காட்சியிலையுமே எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் அங்கங்க கொஞ்சம் மிஸ் ஆகும். அவனுக்கு நடிப்பு வந்து அப்படியே சும்மா அப்படி போற போக்குல பொறி சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளவு ஃபிட்டா இருக்கு இந்த கேரக்டர். படத்தின் முதல் காட்சியிலிருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஃபிட்டா இருக்கு. கனியை தவிர இந்த கதாபாத்திரத்தை யார் செஞ்சிருந்தாலும் சரியா வந்திருக்காது. கனி வந்து ஒரு தேர்ந்த நடிகனா மாறிட்டான். வாழ்த்துக்கள் கனி. நிறைய பேருக்கு அப்பாவா நடிச்சிருக்கேன்னா எனக்கும் அப்பாவா படத்தில் நடிச்சுன்னா நல்லா இருக்கும், அந்த ஆசையை தெரிவிச்சுக்க. அப்போ எல்லாரையும் பற்றி சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப சரியான நிறைவான படம், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த திருமாணிக்கம் கரெக்டு தான். அது அந்த ஒரு டைட்டில் இருக்கு இல்லையா, அந்த திருன்ற டைட்டில், அது மரியாதைக்குரிய ஒரு சொல் இருக்கு இல்லையா, அது மரியாதைக்குரிய சொல், மரியாதைக்குரிய படத்துல வந்து சேர்ந்திருக்கணும் தான். வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் காத்திருந்த எல்லோருக்கும் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி.